பாருங்கள், இது ஒரு சாண்டில் கலர் ரோஸுங்க. இது இப்போ தான் கொஞ்சம் அரும்பு வைக்கிது. சாண்டில் கலர் ரோஸ் இதுவும் நிறையா கொழுந்தெல்லாம் வைக்கிது. இந்த காற்றுக்கு பாருங்கள், நிறையா அது இதையும் கொண்டு தள்ளிடுச்சு. அரும்பு வைக்கிது. இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே பூரா வந்துடுச்சு. இது வந்து கரும்பு பயிர். தை மாதம் கரும்பு கொடுத்தாங்க இல்லைங்களா ரேஷன் கடையில், அதை சாப்பிட்டுட்டு அந்த கரணையை போட்டு விட்டோங்க. அது இப்போ வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெட் ரோஸ். சூப்பராக ரெட் ரோஸ், பெருசாக நல்லா பெரிய பூவாக பூக்குங்க. அருமையான ஒரு ரெட் ரோஸ். இது இப்போ தான் மழைக்கு தண்ணி விட்டுட்டே இருந்து வெயிலுக்கெல்லாம் சரியாக வரலைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வெத்தலை கொடி. வெத்தலை கொடி இது பார்க்குறதுக்கு வெயிலுக்கு பாருங்கள் தாங்க மாட்டேங்குது. வெத்தலை கொடி இதெல்லாம் போடுறதுக்காக அதுங்க மென்று வெத்தலை போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஆகாது. ஏதோ வாஸ்து அப்படிங்கிறதுனால வச்சா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு கொடியும் எங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து ஒரு கொடியும் கொண்டாந்து வச்சேங்க. அதுதான் இப்படி படர்ந்து இருக்குது. ஆனால் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த துவைக்கிற கல் தாங்க அங்கே முன்னாடி இருந்தது. கொய்யா மரத்துக்கு அடியில் இந்த கல் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம் சாஞ்சதும் அதை தோண்டும் போது ஜேசிபி விட்டு இதை கொண்டாந்து இங்கே போட்டுட்டோம். இது ஏதாவது நாளைக்கு குழந்தைங்க பிறந்தால் அந்த அணையணை துணியை அலசறதுக்கு அதுக்கு எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டு அந்த பழத்தை கொட்டை போட்டால் முளைக்கிறதுன்னு சொல்கிறாங்களேங்க, அந்த மாதிரி நாமெல்லாம் வச்சா வரவே வராதுங்க. கருவேப்பிலை இங்கே பாருங்கள், இந்த கருவேப்பிலை எல்லாம் தலை தாம்பெல்லாம் விழுந்தது, அது அந்த இதுக்கே அப்படியே வருதுங்க. நாங்களாம் வச்சோம்னா இது வரவே வராது. வறண்டு போகும். அதை காப்பாற்றுறதுக்குள்ளேயே பெரும்பாலும் ஆயிரும். ஆனால் அதுவாக உளுந்து நிறைய நாற்று முளைச்சிருக்குதுங்க. பாருங்கள், இங்கே ஒரு நாற்று, அங்கே ஒரு நாற்று, அங்கே 2 நாற்று கருவேப்பிலை இப்படி நாற்று முளைச்சிருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா தூதுவளை தழை. இதுவும் நம்மளுக்கு அப்பப்போ பறித்து ரசம் வச்சுக்கலாங்க. தூதுவளை வந்து இது வேணால் நாற்று கொண்டு வந்து நான் வச்சு தான் உருவாக்கினானுங்க. வாக்கிங் போகும்போது பழம் விழுந்து முளைச்சிருந்தது ஒரு இடத்துல, அங்கேருந்து கொண்டுட்டு வந்து வச்சு காப்பாற்றிட்டாரு எங்கள் வீட்டில். அதெல்லாம் நல்லா, ஏன்னா விவசாய குடும்பம் தானுங்களே. இப்போ தான் எங்களுக்கு தோட்டங்காடு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே விற்றுட்டோங்க. ஒரு காலத்தில் காடு தோட்டம் வயல் எல்லாமே நல்லா வாழ்ந்தவங்க தான். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி நிறைய இருக்குதுங்க. நான் நிறைய பிடுங்கி விட்டுட்டேனுங்க, இல்லைன்னா ஏகப்பட்ட பொன்னாங்கண்ணி இருந்தது. உங்களுக்கு இதை சொல்லவே தேவையில்லை. மாமரத்தை பற்றி எல்லாமே தெரியும். பாருங்கள், அந்த இடத்துல தேன் ராடு இருந்தது, உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல இருந்ததுங்க. அதை பூரா குடிச்சு காலி பண்ணி கொண்டுகிட்டே போயிடுச்சுங்க. வெறும் குச்சி தாங்க இருக்குது, வெறும் குச்சி தான் இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. பௌர்ணமி வந்ததுங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், மாம்பழம் இப்படி இருக்குல்ல, இது பழம் அப்படின்னு நினச்சி ஒரு காய் கிட்டத்தட்ட இருங்க நான் காட்டுறேன் நல்லா. பாருங்கள், இது நல்லா திரண்டிருக்குது, செவக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்ததை பறித்து அரிஞ்சு பார்த்தா இன்னும் உள்ள காயாதாங்க இருக்குது. ஏன்னா மார்கழி கடைசியில் தான் பூவே வச்சுது. அதனால் இந்த மாதம் கடைசிக்கு தாங்க பழுக்கும், லேட்டாக காய் பிடிச்சது இது. அதையெல்லாம் விட பாருங்கள் இன்னும் சிறப்பு. குருவி, காக்கா, செம்பூத்து, காக்கா வர்றது இல்லைங்க, குருவி, செம்பூத்து, வவ்வால், ஆக்காட்டி குருவி இதெல்லாம் நிறையா இதெல்லாம் தின்னு பாருங்கள். இன்னும் இங்கே இருக்குது பாருங்கள், பாதி எல்லாம் தின்னு போட்டுருதுங்க. கொஞ்சம் பழுக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் தின்றும். அதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் தாங்க நம்மளுக்கு வரவங்க பார்க்குறவங்கலாம் எங்களுக்கு 2 கிலோ கொடுங்க, எங்களுக்கு 1 கிலோ கொடுங்க, பழம் பழுத்துதுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே கொடுக்காம என்ன பண்ண போகிறோம்? இத்தனையும் நாமளே சாப்பிட்டா முடிக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கிடைக்காது. குருவிகளாக கொஞ்சம் பழுக்கவே தேவையில்லைங்க, கொஞ்சம் முகம் செவக்க ஆரம்பித்தோடனே எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. நிறையா குருவியை சாப்பிடுதுங்க, திங்கட்டும், அவன் மனசார சாப்பிட்டு போகட்டும். அதுகளுக்கு என்னங்க கிடைக்கிது பாவம். இது என்ன குருவினே தெரியலிங்க, கலராக இருக்குது, வாழெல்லாம் ரெட் கலரில் அழகாக இருக்குது. இந்த மாதிரி குருவிக்கு நிறைய வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு போகுது. சரி, அடுத்தது பார்க்கலாம் வாங்க.
பாருங்கள், கொத்தமல்லி 2 பாத்தி போட்டுட்ருந்தேன். ஏன்னா வெயில் ரொம்ப கடுசாக இருந்ததுனால இந்த வெயிலுக்கு வந்து நிழலில் போட்டால் கொத்தமல்லி நல்லா வரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போட்டேன். நானும் டெய்லியும் இந்த தலைதாம்புகளெல்லாம் எடுத்து விட்றதுங்க. சரி நல்லா மேலே வரட்டும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அது விடியறதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் நப்பி வச்சுருக்குங்க. தலையெல்லாம் உளுந்து உளுந்து அத்தனையும் காற்றடிக்குது, மழை பெய்யுதுங்களா. பாருங்கள், இது பூரா அடிச்சிட்டு போய் குட்டை அங்கே முளைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த பாத்திலையும் அப்படி தான் முளைச்சிருக்குது. இது ஃபுல்லாக கொத்தமல்லிங்க. வெந்தயம் போட்டால் அதே அன்றைக்கி தான் கொத்தமல்லியும் போட்டார் எங்கள் வீட்டில். இன்னும் 8 நாள் 10 நாள் ஆகணுங்க இந்த கொத்தமல்லி எல்லாம் எடுக்கிறதுக்கு. வீட்டுக்கு தேவையான உழவுக்கு பயன்படுத்துறதுக்கே இன்னும் 10 நாள் ஆகணும். அப்போ தான் நாற்று முளைச்சி மறுபடியும் ஒரு இலையே விடலை, ஒரு இலை தான் விட்டுருக்குது. இன்னொரு 8 நாள் ஆகணும். வீட்டுக்கு தேவையானதை நாமளே போட்டுக்கிறோங்க, பயன்படுத்திக்கிறோங்க. இடம் கிடக்குதுங்க, நிறையா இடம். அதெல்லாம் போட்டு நம்ம பாதுகாக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி ரொம்ப பெருசாக மரமாக இருந்ததுங்க. இது என்னென்னு பாருங்கள், அந்த மரம் ஃபுல்லாக பூவே எடுக்கலைங்க கரெக்டாக. அதனால் பூரா அரைக்கி விட்டுட்டாருங்க, கவாத் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலையுது இல்லைங்களா. இது வந்து கரிஞ்சி கொட்டிக்கிற பார்த்த பக்கமெல்லாம் முளைக்கி, இனி எல்லாம் முளைக்கும் பாருங்கள். நிறைய இப்போ மழை பெஞ்சிருக்குதுங்களா, அத்தனையும் ஏகமாகவே கரிஞ்சி கொட்டிக்கிறையாவே இருக்கும். இது தாங்க நம்மளோட வீட்டு தோட்டத்தினுடைய இது. எவ்வளோ நாள் இடம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து செடி சத்தை காய் கசம்பெல்லாம் போடலாம். அப்படி இந்த வருஷம் வந்து பாத்தியாக பிடிச்சி கீரையெல்லாம் நிறையா செங்கீரை போட்டு விட்ருந்தோங்க. ஆனால் செங்கீரை வரவே இல்லைங்க. இந்த இடத்துல பாத்தியில் போட்டிருந்தோம். இந்த பாத்தியில் இந்த இடத்துல ஒரு விதை கூட முளைக்கலைங்க. இந்த இடத்துல பாத்தி மாதிரி போட்டிருக்குது பார்த்திங்களா, அந்த பாத்தியில் செங்கீரை போட்டிருந்தோம், ஒன்றுமே முளைக்கல. ஏரோப்ளைன் மேகத்துக்குள்ளே போக மாட்டேருக்குது, சவுண்டு மட்டும் கேட்குது பாருங்கள். லைட்டாக தெரியுது, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இதெல்லாம் நாங்கள் வாயை திறந்துட்டு பார்ப்போங்கண்ணா அந்த சவுண்டு வந்தாலே. பாருங்க, இந்த பூனை, இந்த அம்மா பூனையும் இந்த பூனையும் பார்த்தா பயந்துக்கிட்டு போகுங்க. சென பூனை. ஆனால் அது இன்னும் நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இல்லைங்க. இந்த குட்டி வேணால் நம்ம சோறு போடுறதுனால கூடயே இருக்குது. இதை நம்ம பக்கத்தில் போனாலே பயந்துட்டு போகும். மீ நில்லு, அதுக்கிட்டே வராதுங்க அவங்க அம்மா பூனை. இது பிரச்சனை இல்லைங்க. இது வந்து நம்ம குட்டையிலேருந்து கூட இருக்குதுங்க. இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக தான் கூட இருக்குது. அதனால் இது வந்து பழகுதுங்க நம்ம கூட. அந்த பெரிய பூனை பழக மாட்டேங்குது. கார்கடி வேதாங்க படுத்துக்கும் போய். அப்புறம் பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூரா வந்து அந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சறதுக்காக. அந்த நாற்று உளுந்து விதை உளுந்து நிறையா முளைச்சிருக்குதுங்க. இனியெல்லாம் இப்போ தான் சுத்தம் பண்ணி ஒரு வாரம் தானுங்க ஆகுது. இன்னொரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள், வெள்ளந்தண்டு கீரை. அதுவும் அப்படி தான். இங்கே 4 செடி இருந்ததுங்க. இந்த 4 செடிக்கு விதை உளுந்து நாற்றுட்டா மாதிரி முளைச்சிருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து வெள்ளத்தண்டு கீரை தான் எல்லாமே. பூடு இடையில முளைச்சிருக்குது. இது எல்லாமே வெள்ளத்தண்டு கீரை. வீட்டுக்கிட்டேயே ஓரத்தில் போட்டிருக்குறேங்க. சூப்பராக. அதுவே நான் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சது. அதுக்கப்புறம் அது விதை உளுந்து அதுவும் முளைச்சிருச்சு. இன்னும் 2 நாளில் இதை என்ன பண்ணலான்னா பறித்து கடையலாம், இல்லாட்டி பருப்பில் போடலாம். அந்த மாதிரி பண்ணலாங்க. சிறு நாற்றாக இருக்குது, இன்னும் கைக்கே சேராது. இன்னும் 2 நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டு வச்சுருக்கிறேன். இது தாங்க. ஆனால் இடம் இருக்குதுங்க. நாம் பார்த்து வேணுங்கிற செடி வச்சா வைக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிறதில்ல. அவசரத்துக்கு வந்து இது கிராம பக்கம் மளிகை கடைக்கெல்லாம் போகிறதுனா 2 கிலோமீட்டர் போகணுங்க. அதனால் இந்த மாதிரி வீடுகள்லையே எல்லா வீட்லேயுமே அந்த வீட்டு தோட்டம் மாட்டம் முன்னாடி இருக்கிற இடங்கள்ல வச்சுப்பாங்க. காலி இடத்துலலாம் வச்சுக்குவாங்க. வெளியிலே காம்பவுண்டுக்கு வெளியிலே நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குதுங்க. ஆனால் அங்கெல்லாம் நான் எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். இது காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்த மரம். அதனோட வேர் ஊனி அந்த வேரில் முளைச்சி வந்ததாங்க இந்த மரம். நாங்கள் எங்கள் வீட்லேயே பக்கத்து வீட்லேயெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கோங்க. வரவங்க போகிறவங்களாம் என்ன பறிச்சுட்டு போவாங்க வேணுங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வேப்ப மரம் வெளியில் முளைச்சிக்கிட்டு இருக்குது. காம்பவுண்டு விட்டு தள்ளி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம்.
இது உங்களுக்கு தெரியும். நிறைய முருங்கைக்காய் பிடிக்கும். எல்லோரும் வரவங்க போகிறவங்க எல்லாருமே பறித்து போவாங்க. முருங்கைக்கீரையும் நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம். முளைக்கல, பிஞ்சு விதையாக போச்சா என்னன்னு தெரிலங்க. எங்கள் செங்கீரை ஒன்றுமே முளைக்கல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோங்க. போடணும், செங்கீரை சிறுகீரை இது எல்லாமே போடணும். வீட்டு தோட்டத்தில் நம்ம என்னெல்லாம் காய்கறி பயன்படுத்துகிறோம், கீரையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதம் ஆடி மாதம் வேணால் நிறையா காய்கறி போடலாம். போன வருஷம் அவரைக்காய் பந்தல் போட்டு பயங்கரமாக காய் பிடிச்சதுங்க. ஏகப்பட்ட காய் பிடிச்சது. நிறைய பேர்த்து கொடுத்தோம். நிறைய டைம் நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த மாதிரி இந்த வருஷம் ஆடி மாதம் எல்லா காயும் போடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கிறோங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சரியாக வரவே வராதுங்க. சரிங்க, வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.